من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سيدخل لهم الرحمن ودا وقال النبي عليه الصلاة والسلام أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள், அவனுடைய பேருபகாரம், இந்த வருடமும் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து கிட்டத்தட்ட பாதி நாட்களை நாம் கழித்து விட்டோம். மீதம் இன்னும் பாதி நாட்கள் இருக்குகின்றது. நாம் கடந்த இந்த நாட்களை விட மிக நல்ல முறையில் மீதமுள்ள நாட்களை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்வோம். அதற்குரிய நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நல்ல விருப்பத்தையும் உற்சாகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் ஓரளவு மற்ற நாட்களை விட கொஞ்சம் கூடுதலாக சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம். அது தராவியுடைய தொழுகையாக இருக்கலாம், கடைசி பத்தில் நாம் தொழக்கூடிய கியாமுல் லைலுடைய தொழுகையாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய திலாவத்துகளாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், ஸலவாத்துகள், இஸ்திக்ஃபார்களாக இருக்கலாம், நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், சதகாக்கள், இஃப்தார்கள், இவைகள் மற்ற நாட்களை விட அல்ஹம்துலில்லாஹ் நாம் கொஞ்சம் கூடுதலாக ரமதானுடைய மாதங்களில் நாம் அமல்களில் வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் செய்த பெரிய சிறிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கூலி தராமல் விட்டுவிடுவதில்லை. நாம் ஒரு அணுவளவுக்கு நலவை செய்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கூலியையும் நாம் மறுமையில கண்டுகொள்வோம். ஒரு அணுவளவுக்கு தீமை தவறை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலன் அல்லது தண்டனையை நாம் கண்டுகொள்வோம். அடிக்கடி குர்ஆன்ல நாம் கேட்கக்கூடிய ஓதக்கூடிய ஆயத் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ் வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ். ஒரு அணுவளவுக்கு நலவை செய்தாலும் அதையும் அங்கே கண்டுகொள்வார். ஒரு அணுவளவுக்கு கெடுதியை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் அங்கே கண்டுகொள்வார். அதனால் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் வீணாக விட்டுவிட மாட்டான். ஆனால் அவைகளுக்குரிய கூலி அது மறுமையில தான். உலகத்தில் கூலிகள் கிடைக்காது. இந்த உலகத்திற்கு சொல்லுவாங்க தாருல் அமால், செயல்களின் உலகம், அமல்களின் உலகம். மறுமை அது தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். அங்க அமல் இல்லை, இங்க கூலி இல்லை. அங்க எந்த வகையான அமலும் இல்லை, இங்க கூலி இல்லை. ஆனால் கூலியுடைய சில அடையாளங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏற்படுத்தி தருவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், நிறைய நல்ல அமல்களை, வணக்கங்களை, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சில நல்லடியார்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையில் எந்த டென்ஷனும் இல்லை. எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய இந்த உலகத்துடைய இந்த இன்பமான வாழ்க்கை என்ன, மறுமையில கிடைக்கக்கூடிய கூலிக்குரிய சில அடையாளங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏற்படுத்துகின்றான். ஆனால் மறுமை
இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால தான் மறுமையுடைய எல்லாமே ஆரம்பம். ஆனால் மரணித்ததற்கு பின்னாலேயே மரணத்துடைய நேரத்திலேயே அதனுடைய சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு நல்லவர் மரணிக்கிறார் என்றா அவர் மரணிக்கிற நேரத்திலேயே மலக்குமார்கள் அவர்கிட்ட வருவாங்க. அவர் எப்படியாக மரணிக்கணும்? உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை முழுமையாக நம்பியிருக்கணும். அவனுக்கு இணை ஷிருக்கு யாரையும் எதனையும் வைத்திருக்க கூடாது. அவனை முழுமையாக நம்பியிருக்கணும். எல்லா சாலிஹான நல்ல அமல்கள் செய்திருக்கணும். எல்லா வகையான பாவங்களையும் விட்டு தொடர்ந்து அவர் அதே மாதிரி இருந்தால் மரணிக்கிற நேரத்தில் குர்ஆன்ல வருது, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபூ வலா தஹ்ஸனூ வஅப்ஷிரூ பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் தான் எனது ரப்பு என்று யார் சொல்லி அதில் உறுதியாக இருந்தால் அவர் மரணிக்கிற நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். வந்து சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு மறுமையில் என்ன நடக்கும் என்று பயப்படாதீங்க. வலா தஹ்ஸனூ, நீங்க கவலைப்படவும் செய்யாதீங்க. வஅப்ஷிரூ பில் ஜன்னஹ், சுவர்க்கத்துடைய வாசல்கள் அவர்களுக்கு முன்னால திறந்து வைக்கப்படும். அதிலிருந்து வீசக்கூடிய அந்த நறுமண காட்டுகள், அதிலே உள்ள அந்த பளபளப்புகள், அந்த ஜொலிப்புகள், அதிலே இருக்கக்கூடிய இன்பகரமான காட்சிகளை கண்ட நிலையில தான் அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்குவான். அதனால தான் சிலர்களுடைய ஜனாசாவை நாங்கள் பார்த்தா யாரையோ பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிற மாதிரி விளங்கும். முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும், முகம் இலங்கி கொண்டிருக்கும். என்ன, அவர் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய ஒதுங்குற அந்த சுவர்க்கத்துடைய சில சாயல்களை அல்லாஹ் காட்டியதனால அதனுடைய இன்பத்தை பார்த்த நிலையில அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மலக்குமார்கள் அந்த சொல்லக்கூடியதை குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். இதற்கு மாற்றமாக உலகத்தில் மனோ இச்சைப்படி வாழ்ந்தார். எவ்வளோ பேர் அவர்களுக்கு புத்திமதிகளை சொன்னாங்க, அறிவுரைகளை சொன்னார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் வாழாதீங்க, இப்படி பாவங்களை செய்யாதீங்க, அநியாயங்களை பண்ணாதீங்க, அக்கிரமங்களை புரியாதீங்கன்னு சொல்லி பல வகையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியும் அறிவுரை கூறியும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய மனோ இச்சைப்படி உலகத்தில் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் அவருடைய நிலம் அப்படித்தான் போச்சு. அவர் தௌபா செய்யல, இஸ்திக்ஃபார் செய்யல, யாருக்காவது ஏதாவது செய்திருந்த அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கல, அடுத்தவர்களுடைய பொருளை, பணத்தை, பூமியை, நிலத்தை எடுத்திருந்த அதை திருப்பி கொடுக்கல. இந்த நிலையில் அவர் வாழ்ந்திருந்தா அவர் மரணிக்கிற நேரம் மிக பயங்கரமாக இருக்கும். மலக்குமார்கள் வருவாங்க. அவர் மரணித்ததற்கு பின்னால ஒதுங்குற அந்த நரகத்துடைய சில சாயல்கள், நரகத்துடைய சில வாசல்கள், அங்கே உள்ள பயங்கரமான சில காட்சிகள், அந்த வெப்ப காற்று வீசக்கூடிய நிலையில தான் அவருடைய ரூஹ் வாங்கப்படும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஒவ்வொரு முஃமினும் மரணிப்பதற்கு முன்னால அவர் ஒதுங்குற இடம் சொர்க்கமுண்டா அல்லது அவர் ஒதுங்குற இடம் நரகமுண்டா, அந்த இரண்டு பேர்களுக்கும் அந்த இரண்டு காட்சிகளை காட்டாமல் அல்லாஹ் அவருடைய ரூஹை வாங்க மாட்டான். அதனால அவருடைய ரூஹ் வாங்கப்படும். அதனால தான் நாம் பார்க்கலாம், சிலர்கள் முகம் கருத்து போய் இருக்கும். நாங்களே பார்ப்போம், இது என்ன இப்படி கருத்து இருக்குது, யாரையோ பார்த்து அரண்ட மாதிரி, பயந்த மாதிரி, முகம் ஒரு விகாரமான தோட்டத்தில் இருக்கும். என்ன, அவர் ஒதுங்கக்கூடிய அந்த காட்சிகளுடைய அவருக்கு காட்டி பயமுறுத்தித்தான் அவருடைய ரூஹ் வாங்கப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதோடு அவருடைய நிலைமை முடிவதில்லை. அதிலிருந்து தான் ஆரம்பம். அதற்கு பின்னால் அவர்கள் ஆலமுல் பர்ஸக், அந்த கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு முன்னால பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னால மரணித்தவர்களும் சரி, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, இதற்கு பின்னால உலகத்திற்கு வரவிருக்கிறவர்களும் சரி, எல்லோரும் மரணித்ததற்கு பின்னால சில காலம் கபருடைய வாழ்க்கை. கபருண்டா நாங்கள் நினைக்கிறது அந்த மண்குழி, அதல்ல.
ஆலமுல் பர்ஸகண்டா சில வேளை தண்ணீரில் மூழ்கி இருப்பார், நெருப்பில் பற்றி இருப்பார், வேற எங்கேயாவது ஏதாவது ஒன்று ஆவிக்கும் அவருடைய சடலம் கிடைத்திருக்காது. ஆனால் அவருடைய உடலை விட்டு ரூஹ் பிரிந்த உடனேயே அவருடைய பர்ஸகனுடைய வாழ்க்கை ஆரம்பம். இதில் சில காலங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், எப்பொழுது உலகம் அழிய போகின்றதோ அது வரைக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சூரை ஊத வைத்து அதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மரணித்து விடுவார்கள். அதற்கு முன்னால் முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியமான முறையில் அவர்களுடைய ரூஹை வாங்கி விடுவான். அதாவது அந்த உலகத்துடைய சில பெரிய அடையாளங்கள் நடந்து கடைசி நேரத்தில் ஒரு அழகான தென்றல் காற்று ஒன்று வீசும். அந்த காற்றை நுகர்வதின் மூலமாகவே இஸ்லாமியர்கள் எல்லோருமே மரணித்து விடுவார்கள். அதற்கு பின்னால் உலகத்தில் முஸ்லீம்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, காஃபிர்கள் வாழ்வாங்க. அந்த நேரத்தில் தான் காபத்துல்லாவை வந்து உடைப்பாங்க. இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் இருந்த காபால கையை வைக்க விடுவாங்களா யாராவது? அதனால் எத்தியோப்பியாவில் உள்ள நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ன கெண்டை காலுடைய சில வாலிபர்கள் வந்து பைத்துல்லாவை உடைத்து அதில் உள்ள ஒவ்வொரு கல்லா கலட்டி அதை ஜெத்தாவிலே உள்ள கடலில் கொண்டு வந்து கொட்டி விடுவார்கள். அதற்கு பின்னால் உலகத்தில் எல்லா வகையான அநியாயம், விபச்சாரம் எல்லாம் மிருகங்களை போன்று ரோட்டில், பாதைகளில், வீதிகளில் அந்த அளவுக்கு அநியாயம் நடக்கும். அதற்கு பின்னால் தான் முதலாவது சூர் ஊதப்பட்டு எல்லோருமே மரணித்து விடுவார்கள். இந்த அளவுக்கு மலக்குமார்கள் கூட மிச்சம் இல்லை. அதில் ஜிப்ரீலை பார்த்து அல்லாஹ் கூறுவான், லியமுத் ஜிப்ரீல், ஜிப்ரீல் நீங்களும் மரணித்து விடுங்க. லியமுத் மீகாயில், மீகாயில் நீங்களும் மரணித்து விடுங்க. மலக்குமார்களில் யாரும் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. மனிதர்கள், ஜின்கள் அத்துணை பேர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்து அல்லாஹ் மட்டும் தனிமையில் 40 வருடம் இருப்பான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய தினம் ஆட்சி யாருடைய கையில்? இன்றைக்கு யார் யாரையோ கத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டா ஆள் இல்லை, எங்கள்கிட்ட தான் அதிகாரம், எங்கள்கிட்ட தான் ஆட்சி, நாங்களே பார்த்துட்டோம். எங்கட இந்த 30-40 வருஷங்கள் அப்படி கத்தினவர்களுடைய நிலைமைகள் இல்லை. என்ன ஆட்சி? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டு உங்களுடைய நிலைமைகள் என்ன ஆச்சு நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றும் முழு உலகத்தில் அந்த மாதிரி அதிகார தோரணையில மிகப்பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் சமாதி கட்டி இருப்பான். இப்ப பதில் சொல்லவே யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது என்று அல்லாஹ்வே பதில் சொல்லிவிட்டு 40 வருடம் அல்லாஹ் தனிமையில இருப்பான். அதற்கு பின்னால முதலாவது ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரூஹை கொடுத்து அவர்களை அல்லாஹ் எழுப்பாட்டி சொல்வான், இஸ்ராஃபீல் நீங்க 2வது சூரை ஊதுங்கள். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் 2வது சூரை ஊதியவுடன் அந்த மறுமை ஆரம்பம். எல்லோரும் அவரவர்களுடைய அந்த மண்ணறைகளிலிருந்து எழும்புவார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முதலாவது மதீனாவுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னால் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதற்கு பின்னால் ஜன்னத்துல் பக்கீல் உள்ள அந்த ஆயிரக்கணக்கான நல்லடியார்கள், அதோட மக்கால் அடங்கி இருக்கிறவர்கள், அதோட சேர்ந்து உலகத்தில் யார் யார் எங்கெங்க இருக்கிறார்களோ எல்லோரும் அவர்கள் கபறுகளிலிருந்து எழுப்பாட்டப்படுவார்கள். கெட்டவர்களாக இருந்தா எழும்பும் பொழுதே கை சேதத்துடன் எழும்புவார்கள். குர்ஆன்ல எல்லாத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா. 2வது சூர் ஊதப்பட்டு விட்டது என்றால் அவர்கள் மண்ணறைகளிலிருந்து எழும்புவார்கள். எழும்பும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, கை சேதமே, எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டது யார் என்ற அந்த கைசேதத்துடன், அந்த அவல நிலையுடன் தான் அவர்கள் எழுந்து அந்த மஹ்ஷருடைய மைதானத்திற்கு வருவார்கள்.
ஆனால் நல்லவர்கள் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் சேர்க்கணும். நல்லவர்களாக இருந்தால் கபிருந்து எழும்பும் பொழுது எந்த விதமான பதட்டமும் இல்லை, நடுக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், அந்த பயங்கரமான திடுக்கத்திற்குரிய நாள் அவர்களை எந்த கவலையையும் ஆழ்த்தாது. மாற்றமாக வததலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வந்து எழும்பும் பொழுதே, கபரிலிருந்து எழும்பும் பொழுதே மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், ஹாதா யௌமுக்கும் அல்லதி குன்தும் துஅதுன், உலகத்தில் நீங்க வாக்களிக்கப்பட்டீங்களே நாளை மறுமையுடைய நாள், அந்த நாள் இந்த நாள் என்று சொல்லி மலக்குமார்களுடைய அந்த நல்ல சுப செய்தியுடன் அவர்கள் எழும்புவார்கள். கபரிலிருந்து எழும்பிய உடனேயே அவர்களுடைய கபர் அடியிலேயே ஒட்டகங்கள் காத்து கொண்டிருக்கும். அதற்கு மேலால தங்க விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அந்த சுவர்க்கவாதி அந்த ஒட்டகத்திற்கு மேலால் ஏறி அமருவாரு. அந்த ஒட்டகம் உலகத்தில் மாதிரி அல்ல, குதிரையை விட பன்மடங்கு வேகம் அந்த ஒட்டகம் அவரை சுமந்து கொண்டு பறக்கும். அவர் போற நேரத்திலேயே சுவர்க்கத்துடைய அந்த நறுமணத்தை நுகர்ந்தவராகத்தான் போவார். நபி அவர்கள் சொன்னார்கள், 100 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு முன்னாலேயே சுவர்க்கத்துடைய அந்த வாடை நறுமணம் வீச ஆரம்பிக்கும். எக்ஸ்பென்சிவான ஒரு அத்தரை ஒரு ஆள் அந்த பேராதனை ஜங்ஷன்ல பூஷனா இந்த பள்ளிக்கு வருமா வாசம்? 100 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரம் என்றா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்? ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 10-15 கிலோமீட்டர் என்றா ஒரு மாதத்திற்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 40 வருஷத்துக்கு எவ்வளோ, 100 வருஷத்துக்கு எவ்வளோன்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தா இந்த உலகத்துடைய கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில் மட்டும் 24,000 கிலோமீட்டர் என்று நினைக்கின்றேன். அதை விட தூரத்திலிருந்து சுவர்க்கம் இருக்கும் அந்த வாடையை இவர் நுகர்ந்து கொண்டே போவார். அந்த ஒட்டகம் போய் சுவர்க்கத்துடைய தலைவாசல்ல நிற்கும். அங்க இவரை வரவேற்பதற்காக சுவர்க்கத்துடைய காசின், சுவர்க்கத்துடைய அதிபதி ஹதரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காத்து கொண்டிருப்பார். ஆயிரக்கணக்கான மலக்குமார்களுடன். எல்லாம் குர்ஆன்ல வருது. வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்குலூஹா காலிதீன். அல்லாஹ்வை பயந்தவர்கள் அவர்களுடைய சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். சுவர்க்கத்திற்கு பக்கத்தில் வந்த உடனேயே சுவர்க்கத்துடைய கதவுகள் திறந்து கொள்ளும். சுவர்க்கத்துடைய அதிபதி ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, திபத்தும், நீங்க மனம் பெற்று விட்டீங்க, இதோ உங்களுக்குள்ள இந்த சொர்க்கத்தில் நீங்க நுழைந்து விடுங்கள் என்று அவர்களை பார்த்து அந்த சொர்க்கத்துடைய அதிபதி கூறுவார். உள்ளே நுழைவதற்கு முன்னாலே சொர்க்கத்துடைய மாளிகைக்கு கீழால 2 ஊற்றுக்கண்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒன்றில் முதலாவது குளிப்பாரு. குளித்தவுடன் அவருடைய உடம்புல உள்ள எல்லா வகையான அசுத்தங்களும் நீங்கிவிடும். இன்னும் ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து அவர் குடிப்பாரு. குடித்தவுடன் அவருடைய தாகம் தீர்வதோடு மட்டுமல்ல, அவருடைய முழு உடலும் கண்ணாடி மாதிரி ஆகிவிடும். ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, குர்ஆனிலே வருது, வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு தூய்மையான பரிசுத்தமான பானத்தை புகட்டுவான் என்ற அந்த ஆயத்தில் தஃப்சீல் எழுதுறாங்க. இந்த நீரை அவர்கள் அருந்துவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால தான் அவரை சுவர்க்கத்திற்குள்ள அவருடைய மாளிகைக்குள்ள அழைத்து கொண்டு போவார். ஆனால் சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் அது நாளை மறுமையில் உள்ளதில் 100 கூட இருக்காது, 1000 கூட இருக்காது என்று அதை விட கூடுதலாகத்தான் அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். அதைத்தான் ஹதீஸ்ல அல்லாஹ் கூறுகின்றான், அஅதத்து இபாதிய சாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், இதுவரைக்கும் உலகத்தில் எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், மனிதனுடைய சிந்தனையில வராத
சில முக்கியமான ஃபங்க்ஷன்கள் சிலவேளை எங்களோட பார்த்து ஆச்சரியப்படுற, இப்போ உதாரணமாக இந்த டிசம்பருடைய கடைசி நாள், அந்த 2025 அந்த முதலாவது நாள், சில அரபு நாடுகள் பேர் சொல்ல வேண்டியவங்களுக்கு தேவையில்லை, அவங்க எப்படியான லைட்டுகள் எப்படியான அலங்காரங்களை செஞ்சு உலக மக்களை கவரணும் என்று சொல்றாங்க. அந்த மறுமையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு முன்னால் இவைகள் ஒன்றுமே இல்லை. இதை பார்க்கும்போது நாங்கள் நினைக்கணும், சொர்க்கத்தில் அல்லாஹ் இதைவிட பல 1000 மடங்கு எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில சிறுவர்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த சுவர்க்கவாதிகள் அழைத்து கொண்டு போவாங்க. அவர்கள் போவதற்கு முன்னால அவர்களுடைய கைகள்ல கேத்தல்களும் கிண்ணங்களும் இருக்கும். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபி வஅபாரீக வகாஸிம் மின் மஈன். இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கைகள்ல கேத்தல்கள், மஈன் என்று சொல்லக்கூடிய பானம் இருக்கும். அதன் மூலம் அந்த சுவர்க்கவாதிகளுக்கு புகட்டி கொண்டிருப்பார்கள். உள்ள போவதற்கு முன்னாலே சில ஹூருலின் பெண்மணிகள் இவர்களை பார்த்து சில கவிகளை படிப்பார்கள். இன்னலகும் மன் தஸஹு ஃபலா தஸ்குமு அபதா வ இன்னலகும் அன் தஷுப்பு ஃபலா தஹரமு அபதா வ இன்னலகும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா வ இன்னலகும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. நிரந்தர இளமையுடன் வாலிபத்துடன் இருங்கள். உங்களுக்கு வயோதிபம் என்பது வரவே வராது. ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. இத்தனை 1000 வருஷம் கழிந்தாலும் ஆண்கள் 33 வயது, எத்துணை 1000 வருஷம் கழிந்தாலும் பெண்கள் 21 வயது. அவர்கள் அந்த வயதை தாண்ட மாட்டாங்க, ஆண்கள் இந்த வயதை தாண்ட மாட்டாங்க. அதனால் இந்த பெண்மணிகள் சொல்வாங்க, நிரந்தரமான வாலிபம், இளமை பருவம், உங்களுக்கு முதுமை என்பது வரவே வராது. சிலர்களுக்குள்ள ஆக பெரிய கவலை, பாருங்களின் சீக்கிரமாக எல்லாம் நரைச்சிருச்சு, முகத்தில் கோடுகள் வந்துருச்சு, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சுருக்க நான் இப்படி ஆகிடுவேன். உலகத்தில் கவலைகள் இருக்கலாம். மறுமையில முதலாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு அதாவது முதுமை என்பது இல்லவே இல்லை, நிரந்தரமான இளமை. இரண்டாவது நிரந்தரமான ஆரோக்கியம், உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது. செல்வந்தர்களுக்குள்ள ஆக பெரிய கவலை நோய் தானே. இருக்கிற எல்லாத்தையுமையாவது விற்று சிங்கப்பூர் போகணுமா, துபாய்க்கு போகணுமா, வேற எந்தெந்த நாட்டுக்கு போகணுமா, யாரை சந்திக்கணுமா, எத்தனை மில்லியன் செலவழிஞ்சாலும் பரவாயில்லை, எனக்கு இதிலிருந்து ராஹத் கிடைக்கணும்னு சொல்லி செலவழிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதனால ரெண்டாவது, உங்களுக்கு நிரந்தரமான ஆரோக்கியம், உங்களுக்கு நோய் என்பது இல்லவே இல்லை. மூணாவது நிரந்தரமான இன்பம், துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, விருப்பம் இல்லாத வார்த்தைகள் இல்லை, நிரந்தரமான இன்பம். கடைசியில் சொல்லுவாங்க, இன்னலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. நிரந்தரமான ஹயாத், உங்களுக்கு வஃபாத் என்று ஒன்று இல்லை. சுவர்க்கவாதிகளுக்கும் இல்லை, நரகவாதிகளுக்கும் இல்லை. சில நேரத்தில் சிலர்கள் சொல்லுவாங்க, மறுமையில பார்ப்போமே, அப்படி ஒன்று வந்தா என்ன, நாங்கள் சூசைட் பண்ணிடுவோமே. சூசைடு எல்லாம் உலகத்தில் தான், அங்க சூசைடுடைய பேச்சே இல்லை. உலகத்திலையும் சூசைட் செய்யவே கூடாது, மிக பயங்கரமான பெரிய பாவம். சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், மாட்டு மதத்தவர்களை போன்று எங்கட சிலர்களும், சில ஆண்கள், சில பெண்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி தற்கொலை செய்யக்கூடிய சில செய்திகளை கேட்டு சரியான கவலை. அடிக்கடி நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய பாரதூரத்தை சொல்லிடணும். என்ன நடந்தாலும் நீங்க இந்த முடிவு எடுத்துடாதீங்க, ஏண்டா இது பயங்கரமான மிக மோசமான பாவம். உலகத்தில் யாரு எதை கொண்டு சூசைட் பண்ணுவாரோ அதை கொண்டு தான் மறுமையில் அவருக்கு தண்டனை. உதாரணமா, மேலிருந்து கீழே பாயிறாரு, நாளைக்கு மறுமையில் என்ன, கோடான கோடான கோடி வருஷம் மேலிருந்து கீழே பாய்வாரு, உழுவாரு, ஆனா ரூஹ போகாது. நஞ்ச உட்கொள்றாரு, அவருக்கு தண்டனையே நஞ்ச உட்கொள்வாரு, வேதனைப்படுவாரு, மீண்டும் நஞ்சு, மீண்டும் வேதனை. இதுதான் தூக்கு போட்டாலும் ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது. நான் ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லிக் கொண்டிருப்பதற்குரிய நேரம் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அங்க மௌத்து என்று ஒன்று இல்லை. இப்பொழுது இந்த சுவர்க்கவாதிய அந்த சிறுவர்கள் அழைத்து கொண்டு போவாங்க அவருடைய மாளிகைக்கு. அந்த மாளிகையை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், குசூரும் மின் லுஅ்லு, முத்துக்களாலான பல மாளிகைகள். ஃபீ குல்லி கஸ்ரின் 70 தாரன், ஒவ்வொரு மாளிகையில 70 விழாக்கள்.
وفي كل دار 70 غرفة. ஒவ்வொரு விலாவுல 70 அறைகள், ஒவ்வொரு அறைகள்ல 70 கட்டில்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீ குல்லி தாரின் 70 பைத்தன் அலா குல்லி தாரி ஃபீ குல்லி பைத்தின் 70 சரீரன். ஒவ்வொரு அறைகள்ல 70 கட்டில்கள். எங்கட கற்பனைக்கு படாதே. 70 கட்டில் இருந்தால் எப்படி அது ஆராண்டு சொல்றதுன்னு நாங்கள் சில வேளை யோசிப்போம். என்ன எங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அதுதான் எங்களோட சிந்தனையில் உள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அறைகள்ல 70 கட்டில்கள். அலா குல்லி சரீரின் 70 ஃபிராஷன். அதவுக்கு மேல ஒவ்வொரு கட்டில்ல 70 விரிப்புகள் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அலா குல்லி சரீரின் 70 வசீஃபா. ஒவ்வொரு கட்டில்ல 70 வேலைக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய பெண்மணிகளை அல்லாஹ் அங்கே வைத்திருப்பான். அந்த மாளிகையும் உலகத்துடைய மாளிகை மாதிரி இல்லை. உலகத்துடைய மாளிகையை எவ்வளோ செலவழிச்சு வேண்டுமெண்டா ஒரு சின்ன உண்ட கட்டேலும். நபி அவர்கள் சொன்னார்கள், லபினத்தும் மின் தஹப், ஒரு செங்கல் தங்கமாக இருக்கும். வலபினத்தும் மின் ஃபித்தா, இன்னும் ஒரு செங்கல் வெள்ளியாக இருக்கும். மிலாத்துஹா அல் மிஸ்கு, அதனுடைய அந்த சிமெந்து போடக்கூடிய அந்த ஷாந்து இருக்குது, அது கஸ்தூரியாக இருக்கும். ஹஸபாஉஹா அல் லுஅ்லு, அங்குள்ள சுவர்க்கத்தில் உள்ள பொடிக்கற்கள் அது முத்துக்கள் இருக்கும். துராபுஹா அஸ்ஸாஃபரான், அங்குள்ள மண் இருக்குது அது குங்குமமாக இருக்கும். பலர்கள் கஸ்தூரி இதுவரைக்கும் கண்ணால கண்டிருக்க மாட்டோம். உண்மையான குங்குமத்தை கண்ணால செலவேல கண்டிருக்க மாட்டோம். அதனுடைய நம்பர் 2 நம்பர் 3 வேணுமெண்டா கண்டிருப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, 100க்கு 1000 உண்மை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவெல்லாம் அங்க மறுமையில அவருக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். உணவை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், யுதாஃபு அலைஹிம் பிசிஹாஃபின் மின் தஹபின் வ அக்வாப். அவர்களுக்கு முன்னால சுற்றி கொண்டே இருக்கும் மரவை. சில வீடுகளில் நாங்கள் பார்க்கலாம், அவங்களோட அந்த டைனிங் டேபிள் கொஞ்சம் சுத்தும், அது சின்னதுகள். யுதாஃபு அலைஹிம் பிசிஹாஃபின் மின் தஹப், தங்கத்தால் ஆன அந்த மரவைகள் அவர்களுக்கு முன்னால சுற்றி கொண்டிருக்கும். நாங்கள் நல்ல விளங்கணும், உலகத்தில் ஆண்களுக்கு தங்கம் ஹராம், ஆனால் மறுமையில ஹராம் ஹலால் என்று ஒன்று இல்லை. உலகத்தில் ஆண்களுக்கு பட்டு ஹராம். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் தஹபின் வ லுஅ்லுஆ வ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர் என்று குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு தங்கத்தாலான காப்புகள் அணியப்படும், அவர்களுடைய ஆடைகள் பட்டால் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தங்க மரவைகள் அவர்களுக்கு முன்னால் சுத்தி கொண்டிருக்கும். அதில் அவர்கள் எதை விரும்புவார்களோ அது அதில் இருக்கும். எந்த அளவுக்குண்டா வருது, ஒரு பறவை வருமாம். ஒரு பறவை வந்து சொர்க்கவாதிட்ட சொல்லுமாம், யா வலி அல்லாஹ் குல்லி, அல்லாஹுடைய வழியே என்ன சாப்பிடு, நீ உனக்கு நான் விருப்பம் இல்லையா? என்ன அங்குள்ளவங்க எல்லாமே வலியுல்லாக்கள் தான். கெட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகலா, சொர்க்கத்துக்கு போனவங்க எல்லாருமே வலியுல்லாக்கள். எங்கட பேச்சில் ஒரு சின்ன தவறு உண்டேக்கு, ஒரு தனி ஆளுக்கும் நாங்கள் அவுளியா அவுளியான்னு சொல்லுவோம். அது பிழை. தனி ஒரு ஆளுக்கு வலி, அவுளியாண்ட பன்மை. யா வலி அல்லா, ஏ அல்லாஹுடைய இறை நேசனே, வலியுல்லாவே குள்ளி என்ன சாப்பிடுன்னு அந்த பறவை சொல்லுமாம். இவர் அதில் கணக்கெடுக்காம அப்படி இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பறவை வரும். வந்து அந்த பறவை அவருடைய தலைக்கு மேல சுற்றி கொண்டு சொல்லுமாம், உங்களுக்கு தெரியாதா, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஜன்னத் அதன்ன பல நாட்கள் தங்கி இருக்கிறேன். நான் சல்சபீல் என்ற அந்த ஊற்று கண்ணிலிருந்து நீரை குடித்து விட்டு வருகின்றேன். நான் தாரு சலாமை கடந்து வருகிறேன். சொர்க்கத்தில் உள்ள பல இடங்கள், பல மாளிகைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கேட்குமாம். இப்போ உங்களுக்கு நான் விருப்பம் இல்லையா? இவர் தலையாட்டுவாராம், நான் இப்போ உங்களுக்கு விருப்பம். அவர் எந்த மெனுல விரும்புகிறாரோ மறு நிமிஷமே அது தயாராகி அவருக்கு முன்னால.
உலகத்தில் எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போனால் மெனு கார்டு எடுக்கணும், பார்க்கணும், அவரை கூப்பிடணும், ஆர்டர் பண்ணணும். அவர் ½ an hour 1 hour ஆகும். எல்லாம் கொஞ்சம் குறைச்சி தானே சொல்கிற. 15 நிமிஷம் அரை மணி நேரம், அரை மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ உலகத்தில் அப்படித்தான் நடக்கும். அங்கே மறுமையில் உடனடியாக அவர் எதை விரும்புவாரோ அது அப்படி அவருக்கு முன்னால் ரெடி ஆகிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சொர்க்கவாதி சாப்பிட ஆரம்பிப்பார். அந்த ஒரு பறவையை 70 வருஷம் சாப்பிடுவார். 70 வருஷம். இப்போ நீங்கள் யோசிக்கலும், எப்படி 70 வருஷம் சாப்பிட்டா அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் அது எங்களுக்கு வெளியில் வாஷ்ரூம் போக வேண்டிய தேவை வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யபூலூன், அங்கே சிறுநீருடைய தேவை இல்லை. வலாயத்தகப்பத்தூன், அங்கே மலம் கடிக்கிற தேவைகள் இல்லை. வலாயத்தமஹத்தூன், அவர்களுடைய காதிலையோ மூக்கிலையோ அசிங்கங்கள் வெளியாகுவதில்லை. அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் அவர்களுக்கு ஏப்பமாக வெளியில போவோம். அவர்கள் சாப்பிடுவது குடிப்பதெல்லாம் வியர்வையாகத்தான் வெளியில போவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த வியர்வை கூட கரேஹில் மிஸ்க், கஸ்தூரினுடைய வாடையில அது வெளியாகி கொண்டே இருக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரம்பத்தில் முதலாவது அந்த ஒரு பிடி சாப்பிடும் பொழுது இந்த ருசி போக போக கூடிக்கொண்டு தான் போகும். உலகத்தில் எங்களுக்கு விருப்பமானது சாப்பிட்டோம்டா அதற்கு மேல எதை கொண்டு வந்து தந்தாலும் மேலானதான் சொல்லுவோம். உலகத்தில் அப்படித்தான். அங்க அப்படி இல்லை. ஏண்டா அங்க முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது தான். அவர் 70வது வருஷம் சாப்பிட்ட நேரத்தில் அதற்கு முந்தி எந்த ருசியோ அதை விட கூடிக்கொண்டு தான் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த ரமதான்ல இன்றைக்கு இப்ப சூரத்து நூர் ஓதினாங்க. அதுல எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். சூரா வாக்கியாவுல அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சிலர்கள் மக்ரிபுல ஓதுவாங்க. அந்த வாக்கியாவுல சுவர்க்கத்துடைய இன்பங்கள், ஃபீ சிதரின் மக்தூத் வ தல்ஹிம் மம்தூத் வ தில்லிம் மம்தூத் வ மாஇம் மஸ்கூப் வ ஃபாகிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வ லா மம்னூஅ வ ஃபுர்ஷின் مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا في سدر مخضود. முள் இல்லாத இலந்தை மரங்களுக்கு கீழான வத்தல்ஹிம் மந்தூத், மேலிலிருந்து கீழ் வரைக்கும் கொலை கொலையாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழால வதில்லிம் மம்தூத், தொடர்ந்து நிழல். உலகத்தில் நிழல் பகலைக்கு பின்னால தான் நிழல். காலையில் நிழல பார்க்கல சூரியன்ல. ஏன்னா அங்கே சூரியனும் இல்லை, வெப்ப காற்றும் இல்லை, குளிர் காற்றும் இல்லை, இரவும் பகலும் இல்லை. லா யரவுன ஃபீஹா ஷம்சன் வலா ஜம்ஹரீரா, சூரியனையும் பார்க்க மாட்டாங்க, கடும் குளிரான காற்றை பார்க்கவும் மாட்டாங்க. என்றால் அது ஒரு வித்தியாசமான உலகம். வதில்லி மம்தூத், நிரந்தரமான நிழல். ஒமாஇம் மஸ்கூப், சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் அருவிகள். வஃபாகிஹத்தின் கஸீரா, எக்கச்சக்கமான பழங்கள். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஅ, அந்த பழத்தை பறிக்க பறிக்க அந்த இடத்துல வேற பழங்கள் வந்துவிடும். யாரும் வந்து உங்களை தடை செய்ய மாட்டாங்க. இது அவங்களோட தோட்டம், இது இவங்களோட தோட்டம், அனுமதி இல்லாம பறிக்காதீங்கன்னு வந்து யாரும் உங்களை தடை செய்ய மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதாவது இந்த சீசனல் பழமும் இருக்காது. உலகத்தில் சில பழங்களுக்கு அந்த சீசன் வரும், ஒரு 2-3 மாதம் இருந்ததோடு அங்கே முடிந்துவிடும். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வஃபாகிஹத்தின் கஸீரா, எக்கச்சக்கமான பழங்கள். எந்த நேரத்தில் நீங்க படுத்துக்கொண்டு சாப்பிடணும்டா அது உங்களுக்கு முன்னால தான் வரும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நீங்க கட்டிலிருந்து திரும்பணும்டா நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, கட்டில் திரும்பிடும். அந்த கட்டில் திரும்பும். இது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். இந்த குர்ஆன்ல வருது, குதூஃபுஹா தானியா, அந்த பழங்களுடைய கொத்துக்கள், பழங்களுடைய அந்த கொலைகள் இருக்குது, அது மிச்சம் சமீபமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். உலகத்தில் உள்ள உற்ற 2 நண்பர்கள் மறுமையில சந்திக்கணும் என்று வைங்களேன். ஒருவர் வேறொரு மாளிகையில, இன்னும் ஒரு மாளிகையில. இவங்க நினைச்ச உடனே சந்திக்கணும் என்று சொன்னா இந்த கட்டில் அப்படி போகும், அந்த கட்டில் அப்படி வரும்.
2 பேரும் வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்பொழுது அவர்கள் நாங்க உலகத்துல உள்ள சில பேச்சுக்களை பேசணும் என்று நினைப்பாங்க. மேலுள்ள ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு காத்தொண்டு வீசும். அந்த காற்று வீசிய உடனேயே அவர்கள் கடந்த காலங்களில் பேசின பேச்செல்லாம் மரத்துடைய கிளைகளிலிருந்து அப்படி கொட்ட ஆரம்பிக்கும். நான் சொல்ற உலகத்தில் இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க 100 வருஷத்துக்கு முன்னால இந்த தலைவர் பேசிய பேச்சு இருக்குது, ஆகாயத்தில் இருக்குது, எங்களுக்கு அதை எடுத்து உங்களுக்கு தரலாம், ஆனால் கொஞ்சம் செலவு போகும். மனிதனால முடியும் என்றா ரப்பால ஏன் முடியாது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லிக்கொண்டு வாரேன் என்றால் முழுக்க முழுக்க இன்பம் தான், அங்க துன்பம் ஒன்று இல்லை. காலையில் மஸ்ஜிதுக்கு வரணும், ஜமாத்தை பிடிக்கணும், தஹஜ்ஜுத் தொழணும், ஹராம பார்க்கக்கூடாது, ஹராம கேட்கக்கூடாது, ஹராம சாப்பிடக்கூடாது, அல்லது ஆண்கள் பட்டு தங்கம் அணியக்கூடாதுன்ற எந்த வகையான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் உலகத்தில் அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான். அதுவும் ஒரு 15 வயசுக்கு பிறகுதான் ஓரளவே எங்களுக்கு உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். அதுவும் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயது வரைக்கும் தான் அந்த உணர்வுகள் ஓரளவு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் தான் உலகத்தில் நாங்கள் ஒரு செக்ரிஃபைஸோட வாழணும், தியாகத்தோட வாழணும். பாவங்களை செய்யறல்ல, தவறுகளை செய்யறல்ல, குற்றங்களை செய்யறல்ல. ஆண்கள் பெண்களோட தொடர்பு, பெண்கள் ஆண்களோட தொடர்பு எதுவுமே இல்லாமல் அவர்கள் பக்குவமாக அந்த காலத்தை கழித்தா அங்க கோடான கோடி வருஷம் இன்பம் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான இன்பங்களை வைத்திருக்கிறான். உலகத்தில் யாரு மதுவின் பக்கம் போகாமல் மதுவிலிருந்து எவர் தூரமானாரோ அங்க மதுவினுடைய ஆறை ஓட வைப்பான். குர்ஆன்ல வருது, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற உதாரணம். ஃபீஹா அன்ஹாரும் மிம்மாஇன் கைரி ஆசின், தெளிவான நீருடைய ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பாலுடைய ஆறு. எங்களுக்கு தெரியும், பால் ஆடோ மாடோ ஒட்டகத்திலிருந்து கறந்தா எவ்வளோ நேரத்துக்கு பால் ஈக்கும்? சில மணி நேரத்துக்குத்தான். காலையில் கறந்த பாலை இரவு வரைக்கும் வைக்கல, அது திறந்து போய்விடும். சுவை மாறாத பாலுடைய ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். குடிக்கிறவர்களுக்கு கடும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய மதுவுனுடைய ஆறு. மிக தெளிவான தேனுடைய ஆறு. ஏன் இந்த நாளை அல்லாஹ் தெரிவு செய்தான்? தஃப்சீர்கள் எழுதுகிறார்கள், இந்த நாளை அல்லாஹ் தெரிவு செய்ததற்குரிய காரணம் உலகத்தில் தண்ணிய மாதிரி தாகத்தை போக்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எந்த ட்ரிங்க்ஸை எந்த பானத்தை குடித்தாலும் சொல்லுவோம் தண்ணி குடிக்கிற மாதிரி வராது. அதனால தாகத்திற்கு நீர். 2வது, பால் மாதிரி ஒரு உணவு உலகத்தில் இல்லை. அதனால பசிக்கு உரிய அந்த உணவு பாலை அல்லாஹ் ஓட செய்திருக்கிறான். 3வது தான் நோய். தேன்ல எல்லா வகையான நோய் நிவாரணியும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தேனுடைய ஆறை ஓட வைத்திருக்கிறான். 4வது தான் என்ஜாய் பண்ணுவது, அனுபவிப்பது. அதற்குத்தான் அல்லாஹ் அங்க மதுவை வைத்திருக்கிறான். உலகத்துடைய மது மாதிரி அல்ல. உலகத்துடைய மதுவை குடிச்சா மனைவி யாரு தாய் யாரு விளங்காது, தந்தை யாரு மகன் யாரு என்று சொல்லி விளங்காது. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அதன் மூலம் தலைவலி ஏற்படாது, தலை சுற்றி ஏற்படாது, புத்தி பேதலிக்காது. அந்த மாதிரியான மதுவுனுடைய ஆறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓட செய்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எக்கச்சக்கமான பலவிதமான இன்பங்கள். நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஷாப்பிங் ஈக்குது. உலகத்தில் ஷாப்பிங்கு போன ஈக்கிற பணம் எல்லாம் முடியும்.
இல்லாட்டி காடை கொடுத்து நாங்கள் சாமான் பொருள்கள் வாங்கணும். நபி அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாதிகள் ஷாப்பிங் போவாங்க. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கொண்டு வரையிலும். ஆனால் அங்கே போய் திருப்பி வார நேரத்தில் அவர்களுடைய அழகுல கூடுதல், அவர்களுடைய அழகுல இன்னும் கூடி இருக்கும். மனைவிமார்கள் சொல்வார்கள், எங்களை விட்டு நீங்க பிரிந்து போனதற்கு பின்னாலே இன்னும் அழகு கூடிருச்சு. அழகு கூடிக்கொண்டு தான் போகுமே தவிர குறையாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விசேஷமாக ஆண்களுக்கு அல்லாஹ் ஹூருலீன் பெண்களை தயாரித்து வைத்திருக்கிறான். எங்கட பெண்மணிகள் யோசிக்க கூடாது. ஹூருலீன் எங்கட பெண்மணிகள் பக்குவமா பேணுதலா தீனோட அமலோட இபாதத்தோட வாழ்ந்தால் அந்த ஹூருலீன்களை விட பன்மடங்கு அழகை நம்முடைய பெண்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் தான் அந்த பெண்களுக்கு ராணியாக நிற்பாங்க. அந்த பெண்மணிகளுடைய அழகுக்கு, இவர்களுடைய அழகுக்கு அந்த ஹூருலீன்கள் கிட்ட நிற்கலாத அளவுக்கு அல்லாஹ் பன்மடங்கு அழகை இந்த பெண்மணிகளுக்கு கொடுப்பான். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? கணவன் மனைவி, பாப்பா பிள்ளை, உம்மா மகள்மார் எல்லோரும் நல்ல முறையில் மரணித்திருந்தா அந்த பிள்ளைகளே உம்மாவோட வாப்பாவோட மனைவியோட கணவனா, கணவனோட மனைவி அல்லாஹ் சேர்த்து வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் அடிக்கடி சொல்ற மகன் சொல்லி கேட்கிறான் இல்ல, உம்மா சொல்லுவாங்க, மகள் அவளுக்கு எத்தனை தடவை தான் சொல்ல, அவ கேட்கிறா இல்ல, ஏல விட ஏலா, மகன் கேட்கிறான் என்று சொல்லி விட ஏலா. நாங்க கொஞ்சம் எங்கட ரூட்டீனை மாத்தணும், எங்கட பேசுற ஸ்டைல மாத்தணும், நாங்க அவர்களை கண்டிக்கிற முறையை மாத்தணும். நாங்க அடிக்கடி சொல்ற அவன் தெரிஞ்சான் இல்ல, நாங்க பார்க்கணும் நான் என்ன மாத்துவோமே, அவன் தெரிஞ்சான் இல்லாட்டி நான் என்ன கொஞ்சம் மாத்துவோம். ஒவ்வொரு தாயும் தன்னை மாத்தணும், ஒவ்வொரு தந்தையும் தன்னை மாற்றிக்கொள்ளணும். செய்ய வழி இல்ல, அவன் பிடிவாதம் பிடிக்கிறான், எந்த கேடு கெட்டும் நீ போன்று சொல்லி விட்டாது ஆகப்பெரிய நஷ்டம், ஆகப்பெரிய அவமானம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அந்த இன்பங்களை அனுபவிக்கணும்டா உலகத்தில் சில சாக்ரிஃபைஸ்கள் பண்ணணும். இரவேல நேர காலத்தோட கணவனும் மனைவியும் படுத்தாத்தான் பிள்ளைய படுக்க வைக்கலாம். நேர காலத்தோடு உறக்கத்துக்கு போனாத்தான் காலையில் மஸ்ஜிதுக்கு வந்து ஃபஜ்ர தொழுவலாம். மஸ்ஜிதில் ஃபஜ்ர தொழுகையை தொழுதால் எல்லா வகையான பாவங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. வெளிநாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், சில வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் யூஎஸ் ஜமாத் போயிருந்தோம், டெக்ஸஸில். அங்கே டெலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், மஸ்ஜிதில் தான் தங்கியிருந்தோம். சுபஹ் தொழுதோடு எல்லாரும் கலைந்து பிரிந்து சென்றுட்டாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கால சில வாலிபர்கள் வாராங்க, இன்னும் சில இளம் பெண்மணிகளும் வாராங்க. வாலிபர்கள் வந்து ஒரு அறைக்குள்ளே போனாங்க, இளம் பெண்மணிகள் வந்து இன்னும் ஒரு அறைக்குள்ளே சென்றார்கள். அப்போ மஸ்ஜிதுடைய இமாம்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன இந்த நேரத்தில் இவங்க வாராங்க? சொன்னார் அந்த இமாம் சாப் ஹசரத், இந்த அறைக்குள்ள ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, இந்த வந்திருக்கிற யங் பொடியமார் எல்லாம் குரானை ஹிஃபது பண்ணுவாங்க, அந்த ஹாஃபிஸ்ட பாடம் கொடுப்பாங்க. இந்த இளம் பெண்மணிகள் எல்லாம் உள்ளுக்கு ஒரு ஹாஃபிஸா பெண்மணி இருக்கிறா, அவட்ட பாடம் கொடுப்பாங்க. ஒரு 10-11 மணியானதோட அவர்கள் அந்த ஆண்கள் வெளியில வந்தாங்க, பெண்களை நாங்கள் காணல. ஆண்கள் வந்து அவங்களோட அந்த பிரேக்ஃபாஸ்ட், அவங்களோட அந்த ட்ரிங்க்ஸ் அது இது எடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு திருப்பி போறாங்க. அந்த ஹசரத்தில் கேட்டேன், இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ தான் இவங்க ஹோம் ஸ்கூலுக்கு போகிறல்ல, ஸ்கூலில் படிக்கிற எல்லா சப்ஜெக்டையும் இந்த அறையிலிருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் படிப்பாங்க. லுஹருடைய நேரத்துக்கு கொஞ்சம் தொழுதுட்டு போயிடுவாங்க. இப்போ நான் கேட்டேன், இவங்க போகிறல்லையா ஸ்கூலுக்கு? சொன்னாங்க, இல்லை போகிறல்ல. இந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். இவர்கள் ஸ்கூலில் படிக்கிற அந்த அனைத்து சப்ஜெக்டை ஆன்லைனில் அவங்க படிப்பாங்க. வருஷ கடைசியில் எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்கூலில் போய் கலந்து கொள்வாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னாண்டா, அங்கே ஃபுல் டைம் படிக்கிற மாணவ மாணவிகளை விட இவர்களுடைய பெறுபேறுகள், இவர்களுடைய மார்க்ஸ் ஹை மார்க்ஸாக தான். ஏன்? ஃபஜ்ரு தொழுறாங்க, மஸ்ஜிதில் குரானோட இணைகிறாங்க, அதற்கு பின்னால் உலக படிக்கிறாங்க. யாரும் தவறாக நினைக்காதீங்க. எங்களோட சிலர்கள் சொல்கிற படிப்பு படிப்பு படிப்பு, நான் சொல்கிற பிரச்சனை இல்லை, படிக்க வைங்க. ஆனால் முதல்ல தீனை கொடுங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுங்க, ஆখিরাவுடைய பயத்தை கொடுங்க. இன்னைக்கு எங்கட எத்தனையோ இலங்கையில் உள்ள யூனிவர்சிட்டியில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மூலமாக தான் எங்களுக்கு பிரச்சனை.
அந்நியவர்கள் மூலமா இல்ல, எங்கட இஸ்லாமிய சில வாலிபர்கள், இஸ்லாமிய சில பெண்மணிகள் மூலமாத்தான் என்ன இவங்க எங்களை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு கட்டுப்பாடு இல்ல, எங்களுக்கு ஒரு வரையறை உள்ள, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாண்டு அவங்க தான் வாராங்க முன்னால. ஏன் ஆரம்பத்தில் அவர்களுக்கு இதை நாங்க கொடுக்க தவறிட்டோம். எனக்கு சில வேலையில் கவலை. எங்களோட நியூயார்க்கில் அமெரிக்காவில் நியூ ரோஷல் என்ற ஒரு மஹல்லா இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கனுடைய பள்ளி தான். அந்த மஸ்ஜிதில் மேலே ரூம் கட்டிக்கிறாங்க. அந்த பெச்சுலஸ் திருமணம் முடிக்காத வேலைக்கு வந்த படிக்க வந்த மாணவர்கள் அந்த ரூம்களில் தங்கி இருக்கிறாங்க. கடும் நவம்பர் டிசம்பரில் ஹை வின்டருடைய நேரம். சில சகோதரர்கள் தொழுவதற்கு நடுங்கி ஜகட் அது இது எல்லாம் போட்டு தலையை மறைச்சு காலை மறைச்சு கைக்கு க்ளவுஸ் போட்டு எல்லாம் தூரத்திலிருந்து வருவாங்க. என்ன ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை மஸ்ஜிதில் வந்து ஜமாத்தோட தொழணுமுண்டு. ஆனால் இந்த பிள்ளைகள் மேல் மாடியிலிருந்து கீழே வர மாட்டாங்க. ஏன் உம்மா வாப்பா படிச்சு கொடுக்கல. அவர்களுக்கு படிப்புன்னு மட்டும் கிளாஸ் மட்டும் மதரசாண்டு வந்தா குரான் ஓதுறது என்ன வெறும் ஒரு அரை மணி நேரம் ஓத வைக்கிறது மட்டுமல்ல. குரானுடைய நாலேஜ் வேணும், குரானுடைய வழிகாட்டுதல் வேணும், குரானில் உள்ள விஷயங்கள் வேணும். இதெல்லாம் நாங்க அவர்களுக்கு ஆறுதலா படிச்சு கொடுத்திருந்தோம்டா எங்க போனாலும் அவர்கள் தங்களை மாற்ற மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லிக்கொண்டு வாரேன் என்று சொன்னா, நாங்க கொஞ்சம் தியாகம் செய்தால் தான் எங்கட பிள்ளைகளே நல்லவர்களாக வளர்க்கலாம். அப்ப நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் ஹூருலின் பெண்மணிகளை பத்தி. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஷானாஹுன்ன இன்ஷாஆ, அவர்களை நாம் தான் புதிதாக படைத்தோம். அப்படின்ற என்ன? லம் யத்மிசுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், இதுவரைக்கும் எந்த மனிதனோ எந்த ஜின்னோ அந்த பெண்ணை தொட்டதில்லை. ஃபீஹின்ன காசிராத்துத் தர்ஃப், பார்வைகள் எப்போதுமே தாழ்த்தி இருக்கும். அவங்களோட பார்வை கீழ் நோக்கித்தான் இருக்கும். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், ஷிப்பிக்குள் மறைந்திருக்கக்கூடிய முத்துக்களை மாதிரி. நபி அவர்கள் சொன்னார்கள், சில ஹூருலின் பெண்மணிகள் அவர்கள் அந்த ஒரு கைமா ஒரு கூடாரத்திற்குள்ளால மறைந்திருப்பாங்க, வெளியில வாரத்துக்கு வழியே இல்லை. இப்ப இந்த இவர் கிட்ட போய் அந்த பெண்ணை அடையணும் என்று நினைத்தவுடன் அப்பதான் அந்த கூடாரம் ரெண்டா பிளக்கும். இந்த சில ஒட்டோ டோ ஈக்கிற மாதிரி அது பிளக்கும். இவர் என்ன செய்வாரு? அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணுடைய முகத்தில் இவருடைய கண்ணம் விளங்கும். அவ்வளவு அந்த பெண்ணுடைய முகம் மிக தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்துஹா மிர்ஆத்துஹு வ ஹத்துஹு மிர்ஆத்துஹா, அவளுடைய கண்ணம் இவருக்கு கண்ணாடி, இவருடைய கண்ணம் அவளுக்கு கண்ணாடி. நபி அவர்கள் சொன்னார்கள், அவளுடைய காலிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் ஒரு வகையான வாசம். உதாரணமாக ஜாஃபரான் குங்குமத்துடைய வாசம், முட்டுக்காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் அம்பருடைய வாசம், இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் கஸ்தூரியினுடைய வாசம், கழுத்திலிருந்து தலை வரைக்கும் அதாவது சந்தனத்துடைய வாசம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலேயே அப்படித்தான் அந்த பெண்களை படைத்திருக்கிறான். 4 வகையான நிறங்களுடைய மிக்ஸ் தான் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், பச்சை. இந்த 4 நிறங்களுடைய மிக்ஸ் தான் அந்த பெண்ணுடைய உடலை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவங்களோட எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிளாஸ் பாலை எடுத்து அருந்தினால் உடம்புக்குள்ளால இறங்குறது அப்படி பார்க்கலும். என்ன அந்த உடம்ப அல்லாஹ் கண்ணாடி மாதிரி. ஆண்களுக்கும் அப்படித்தான், பெண்களுக்கும் அப்படித்தான். யுரா முஹு சூகிஹா, அவளுடைய காலில் உள்ள அந்த மெரபோன் இருக்குது, அது கூட வெளியில விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவ்வளவு தூய்மையான பெண்மணிகள், அவ்வளவு பரிசுத்தமான பெண்மணிகள். நபி அவர்கள் சொன்னார்கள், லோ பஸகத் பஸ்கத்தன் ஃபீ சப்அத்தி அப்ஹுர், 7 கடல்ல அந்த பெண் உமிழ்ந்து விட்டால் கடலுடைய நீரை இனிப்பாக மாறிவிடும். இந்த உலகத்திற்கு வந்து அவள் தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டால் சூரியனுடைய ஒளி அது மங்கி போய்விடும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்ல வாரேன்டா, இது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் படிக்கணுமே. இன்றைக்கி எங்களுக்கு குரானை படிக்க நேரம் இல்லை,
தப்சீரை படிக்க நேரம் இல்லை, தப்சீர் கிளாஸில் வந்து உட்கார டைம் இல்லை, ஃபிக்ஹ் கிளாஸ்கெல்லாம் வாங்காண்டா ஒவ்வொரு பள்ளியில் ஒரு 5 பேர் 10 பேர் தான் வந்திருப்பாங்க. எங்களுக்கு பிஸி. நாங்கள் என்ன எங்களோட மொபைல் ஃபோனில், அந்த சோஷியல் மீடியாவில், அந்த யூடியூப்பில், அந்த ஃபேஸ்புக்கில் வார அந்த காட்சிகள், அந்த செய்திகள், அவைகளை பார்த்து பார்த்து படித்து அதை அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணித்தான் காலம் கழிது நான் யோசிக்கணும் இதன் மூலம் என்னுடைய ஆகிராவுக்கு என்ன நடக்குது. ஆனால் நஷ்டம் எங்களுக்கு விளங்குதில்லை. பெரிய நஷ்டம். மஸ்ஜிதில் உட்கார்ந்து சலாம் கொடுத்ததோடு எலும்பி ஓடுற சில வேளை ஒரு ஆள் ஜமாத்துக்கு வாராரு, இப்போ மொபைல் ஃபோனில் கோல் வருது, இங்கே ஜமாத்து நடந்து கொண்டு இருக்குது, அவர் வெளியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். தக்பீர் தஹ்ரீமா தவறுது. நீங்கள் வந்ததே ஜமாத்துக்கு தான், ஜமாத்து விட்டுட்டு அவர் பாட்டு பேசிக்கொண்டிருக்கிறாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீடுகளுக்கு வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், வீட்டில் 4 பேர், கணவன் மனைவி மகள் மகன் 4 பேரும் முழிச்சு தான் நிற்கிறாங்க. ஆனால் முழு வீடும் மயான அமைதி. என்ன 4 பேரும் அவங்களோட ஃபோனில், ஒருத்தரும் அவங்களோட முகத்தை பார்த்து பேசுறல்ல. சாப்பிட்றதும் பார்த்து கொண்டு தான் அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிற. பிள்ளைக்கு தீர்த்துறதே தாய்மார்களுக்கு சரியான கஷ்டம். அதனால் அவங்களோட கையில் எதையாவது ஒன்றை கொடுக்கிற, அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிற, இவங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இப்படி போனோம்டா எங்களோட வாழ்க்கை எங்கே போய்த்து முடியும்? நான் சொல்ற கண்ட்ரோல் ஒன்று இருக்கணும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். வீட்டுக்கு வந்தா மொபைல் போனை முதலாவது ஆஃப் பண்ணணும். கணவனும் ஆஃப் பண்ணினா மனைவி ஆஃப் பண்ணுவா, 2 பேரும் ஆஃப் பண்ணினா புள்ளவங்க சொன்னா பிள்ளைகள் கேட்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும். ரமதான் வரும், கொஞ்சம் சதக்கா கொடுக்கிற, கொஞ்சம் ஜக்காத்தை கொடுக்கிற, ஒரு 10-100 பேருக்கு இஃப்தார் சேவிக்கிற. நாங்கள் நினைக்கிற அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதான் எல்லாம் ஃபுல் சக்சஸ் இல்லை. அமல் எந்த அளவுக்கு கூடிட்டோம், எங்கட உடம்பால எந்த அளவுக்கு அமல்களை கூடுதலா நாங்க செஞ்சோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சொர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையிலாண்டாங்க. ஹர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியா ஹத்தா துகுலஹா, சொர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் மற்றவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது ஹராம்ண்டாங்க. அந்த நபி அவர்களே எந்த அளவுக்கு வணங்குவாங்கண்டா கால் வீங்கிற அளவுக்கு. இப்போ நாங்கள் நீங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 தராவீஹும் தொழுவோம், கியாமுல்லைலும் தொழுவோம், எங்களோட கால் வீங்குதான். ஏன்? ஒரு 2-2.5 மணி நேரம் நின்று வழங்கினதுனால வீங்காது. அப்ப என்ன, குறைந்தபட்சம் ஒரு 5 ஹவரோ 6 ஹவரோ ஒரு 7 ஹவரோ நின்று வணங்கினாத்தான். அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் நோன்பு பிடிக்கிறோம், சந்தோஷமா விருப்பமானதை வாங்கியோ சமைச்சோ தானே நாங்கள் ஃபர்தான நோன்பை பிடிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நோன்பு எப்படி தெரியுமா? அவங்க மஸ்ஜித் நபவியில் ஃபஜ்ரை தொழுவாங்க, தொழுதுட்டு உட்கார்ந்து கொண்டு 1 ஹவர் 1.5 ஹவர் வரைக்கும் ஔராதுகள் திக்ர்கள் திலாவத்துகளை முடிப்பாங்க. ஒரு 7-7:30 மணிக்கு மாதிரி வீட்டுக்கு வருவார்கள். வந்து மனைவி மாற்ற கேட்பாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால், அப்படின்டா இன்னி சாயம் நான் இன்றைக்கு நோன்பு வைக்கிறேன். சாப்பிடாததுனால தான் நோன்பு பிடிச்சாங்க. இன்றைக்கு நாங்கள் ரமதானுடைய காலத்தில் மற்ற காலங்களை விட கூடுதலாக சாப்பிட்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். நோன்பு திறக்கும் பொழுது ஷஹருடைய நேரங்களில் எங்களோட பிரயாணங்கள், எங்களோட உடுப்புகள், எங்களுடைய வீடு வாசல், எங்களோட வாகனம், அல்லாஹ் ஒரு குறையையும் வைத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கிற கொஞ்சம் அமல்களோடு நாங்கள் திருப்தி அடைகிறோம். யாரும் கோச்சு கொள்ள வானம். சிலவங்க தராவீஹுக்கு வார, சிலர்கள் 8 ரக்காத்துக்கு தான் ஆதாரமிக்கு, அதுக்கு மேல் ஆதாரம் இல்லாண்டு ஒரு கூட்டம் போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் போகிற சோம்பரத்தால் போகிற, அவங்க ஆதாரத்தை பற்றி பேசுகிறல்ல, ஆனால் அவங்களும் அந்த 8 ரக்காத் கூட்டத்தோடு சேர்ந்து அவங்களும் போகிற. ஆனால் வருஷத்தில் ஒரு முறை தானே கிடைக்குது. எனக்கு ஒரு 20 ரக்காத்தோட கிடைக்குது. ஒரு ஜுஸு முழுமையாக குரானை காதாட கேட்க கிடைக்குது ஒரு சந்தர்ப்பம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, உலகத்தில் நாங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செஞ்சு அமல் இபாதத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினோம்டா இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். சொர்க்கத்தை பற்றி இந்த இன்பங்கள் எல்லாம்
எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி ஒன்று வரும், சுவர்க்கவாதிகளே நீங்க வாங்க என்ன சந்திப்பதற்கு. இப்ப சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய அனைத்து இன்பங்களை விட்டு விட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுவாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அங்கே மாஇதத்துல் ஹுல்த், அதாவது அழியாத நிரந்தரமான ஒரு பெரிய மரவை, அந்த மரவையில இல்லாதது ஒன்றுமே இல்லை. சும்மா பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மரவையில அத்தனையும் இருக்கும். அவன் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு காலமா நாங்க சாப்பிட்டது, குடிச்சது, உடுத்தது, அனுபவித்தது எல்லாம் முடிஞ்சு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நாங்க பார்க்கணும். அல்லாஹ் உத்தரவிடுவான் மலக்குமார்கள்ட்ட. அவர்கள் மேலிருந்து என்ன செய்வாங்க, நறுமணங்களை தூவுவாங்க. பறவைகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். பறவைகள் பூக்கள், பல வகையான வாசனையுள்ள நிறங்கள் உள்ள அந்த பூக்கள்ல, அந்த நறுமணங்கள்ல சுவர்க்கவாதிகள் மிதந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், தாவூத் நீங்க ஜபூர் வேதத்திலிருந்து ஒரு 10 ஆயத்தை ஓதுங்க. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவங்களோட தெளிவான ஹதீஸ், உலகத்தில் யாரு தன்னுடைய காதால மியூசிக்குகளை, இசைகளை, பாட்டுக்களை, படங்களை கண்களால் பார்த்து காதால கேட்டவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ராகமானத்தை கேட்க முடியாமல் அவங்களோட காதில் உருக்கிய ஈயம் ஊத்தப்படும். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கராத்தே கேட்க முடியாதுண்டா அதற்கு பின்னால அல்லாஹ் எங்களோட நபி அவர்களை பார்த்து சொல்லுவான், முஹம்மதே நீங்க சூரா யாசீன் ஓதுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா யாசீன் ஓத ஆரம்பித்தவுடன் சுவர்க்கத்தில் உள்ள சுவர்க்கவாதிகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அரிஷ், அல்லாஹ்வுடைய குர்சி அது குலுங்கும் என்று சில ரிவாயத்துகள் வந்திருக்குது. அதற்கு பின்னால தான் அல்லாஹ் அடியார்களை பார்த்து சுவர்க்கவாதிகளை முதலாவது அவர்களை பார்த்து சொல்வான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹீமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாம் உண்டு. சுவர்க்கவாதிகளுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் என்றா அவன் கலாம் தான், அவன் தான் உருவாக்கியது. அந்த குர்ஆனிலிருந்து சூரத்துர் ரஹ்மான ஓதுவதாக சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான ஓத ஆரம்பிப்பான். எல்லாருமே மெய்மறந்து விடுவார்கள். அவர்கள் சஜ்தாவுல வீழ ஆரம்பிப்பார்கள். இப்போ அல்லாஹ் சொல்வான், இல்ல தலையை தூக்குங்க, அன்தும் ஃபீ தாரில் ஜஸா, நீங்க கூலியுடைய உலகத்தில் இருக்கிறீங்க. இங்க சுஜூத் ஒன்றும் இல்ல, இங்க அமல் ஒன்றும் இல்ல, இது உங்களுடைய கூலி தார உலகம். நீங்க கூட தலைகளை தூக்குங்கன்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை சுவர்க்கவாதிகள் நேரடியாக பார்ப்பாங்க. நபியுடைய மிக தெளிவான சஹீஹான ஹதீஸ், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்தல் பத்ர், 14ஆம் இரவு பூரண சந்திரனை எல்லோரும் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த திரையும் தடை இல்ல. அதே மாதிரி கியாம நாள்ல ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நீங்க பாப்பீங்க. நாங்க தூய்மையாக இருந்து, எங்களோட கல்பு தூய்மையாக இருந்து நல்லவர்களாக போனோம்டா இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களால தான் அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வை சந்திக்கலாம். கெட்டவர்களால, பாவிகளால, குற்றவாளிகளால அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வை சந்திக்கலாம். இப்ப முதலாவது அல்லாஹ் அடியார்களை சந்தித்து கேட்பான், அல் ரதீத்தும், நீங்க புரிஞ்சு கொண்டு விட்டீங்களா? சுவர்க்கவாதிகள் சொல்வாங்க, வமா லனா லா நர்தா வகத் அதைதனா அஹதம் மின் ஹல்கிக், யா அல்லாஹ் நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளாமல் இருக்க, இது வரைக்கும் நீ யாருக்குமே கொடுக்காத பாக்கியங்களை எங்களை தந்து விட்டாய், நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளாமல் இருக்க? இப்ப அல்லாஹ் சொல்வான், இன்னும் ஒரே ஒரு விடயம் இருக்குது, அது உங்களுக்கு நான் தரப்போறேன். அது என்ன சொல்வான் அல்லாஹ், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா, நான் என்னுடைய பொருத்தத்தை இறக்க போகின்றேன், இதற்கு பின்னால் நான் கோபப்படவே மாட்டேன். உலகத்தில் சில அதாபுகள் வாரது அல்லாஹ்வுடைய கோபத்தினால தானே. நபி அவங்க சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் கோபப்படுறதுனால தான் சில பாதகங்கள், விபரீதங்கள், அழிவுகள், சிரமங்கள், சிக்கல்கள் வார. என்ன அல்லாஹ்வுடைய கோப பார்வை. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நீங்க பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் கியாம நாள்ல முதலாவது சொல்வான், லா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பின்னால நான் உங்களோட கோபப்படவே மாட்டேன், நான் உங்களோட நிரந்தரமா திருப்தியாக இருப்பேன்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அது கோடான கோடான கோடி வருடங்கள் அந்த இன்பத்தில் தான், அந்த ஒரு துன்பம் இல்லை. அதனால மற்றவர்களை மாதிரி, மாற்று மத சகோதரர்கள் மாதிரி, மாற்று மத பெண்கள் மாதிரி நானும் நீங்களும் வாழ்றல்ல. ஒரு கட்டுப்பாட்டுடன், ஒரு கண்ட்ரோலுடன் எங்களுடைய உணவு, எங்களுடைய ஆடை, எங்களுடைய திருமண ஃபங்க்ஷன்கள், எங்களுடைய பிள்ளை வளர்ப்புகள் எல்லாத்தையும் இஸ்லாமிய முறைப்படி வெறும் மஸ்ஜிதில் தொழுகிற நேரம் மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்கு வெளியில, எங்கட பஜாரில், எங்கட மார்க்கெட்டில், எங்கட ஹாஸ்பிட்டலில், எங்கட பாடசாலை, எங்கட பல்கலைக்கழகம், இவைகள் அனைத்திலையும் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழ்ந்து அதே நிலையில் நாங்கள் மரணித்தோம் என்ற இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியங்களை நாங்கள் அடையத்தான் இருக்கிறோம். நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், அடிக்கடி இதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். தியாகம் செய்கிற சந்தர்ப்பம் வந்தால் என்ற தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நண்பர்களோடு ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, அவன் மதுவை குடிக்கிறான், அவன் ஆடுறான், அவன் பாடுறான், நீங்கள் நினைக்கணும் இல்லை எனக்கு இது கூடாது, ஹராம், எனக்கு அல்லாஹ் அங்கே தயாரித்து வைத்திருக்கிறான், இதை நான் விட்டா அல்லாஹ் எனக்கு அங்கே தருவான் என்ற இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை அடிக்கடி இன்னும் கூடுதலாக நாங்க படிக்கணும், காதால கேட்கணும், அடிக்கடி எங்கட கண் முன்னால கொண்டு வந்தா இன்னும் அமல் செய்வதற்கு உற்சாகங்கள் ஏற்படும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, அதனால 15 நாளை கழிச்சிட்டோம். மீதம் இன்னும் ஒரு 15 நாள். கடைசி 10ல் லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹு ஆலம் அது 21லையோ 23லையோ 25லையோ 29லையோ அல்லது 27லையோ இருக்கலாம். அதனால 27 மட்டுமன்றில்லை, முழு மாதமும் நாங்கள் ஈடுபட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் அந்த இரவை அடையலாம், அந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யாரெல்லாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை, நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவங்களோட கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த காலத்தில் ஷைத்தானுக்கு, நப்சுக்கு வழிபட்டு நாங்கள் வழிகேட்டில் சென்று விடாமல் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அவர்கள் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ யா அல்லாஹ் அவர்கள் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. இங்கே வந்திருக்கிற ஆண்கள் பெண்களில் பல பிரச்சனைகள் இருக்குது யா அல்லாஹ், சிக்கல்கள் இருக்குது யா அல்லாஹ். உன்னால தான் அவைகளை இல்லாமலாக்க முடியும் யா அல்லாஹ். எங்களுக்குள்ள எல்லா வகையான பிரச்சனைகள், சிக்கல்கள், கவலைகளை நீக்கி வைப்பாயாக, நோய்களை அகற்றி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் கொஞ்ச காலம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ நீ உதவி செய்வாயாக. வளர்ற எங்கட பிள்ளைகள், எங்கட பேரன் பேத்திகளை கொண்டு எங்கட கண்களை குளிரச் செய்வாயாக. அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக எங்களுக்கு அவமானத்தை, தலைக்குனிவை ஏற்படுத்திடாதே யா அல்லாஹ். ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான வருமானம், ஹலாலான உணவை தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேண்டி கத்துக்கல ஜும்மா மஸ்ஜித் KGM மீடியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ்.